தை அமாவாசைக்கு பிறகு வரும் 9 நாட்களும் ஷியாமளா நவராத்திரி என்று வழங்கப்படும். இதை குறிப்பிட்ட சிலர் தொடர்ந்து வழிபட்டு வணங்கி வருகிறார்கள். புரட்டாசி மாத நவராத்திரியைப் போல அனைவராலும் கொண்டாடப்படவில்லை என்றாலும் மிகச் சிறப்புக்குரியது ஷியாமளா நவராத்திரி. இதன் இதில் பிரதான தெய்வமாக நாம் வழிபடுவது ராஜ மாதங்கி. இவங்க மீனாட்சி அம்மையின் வடிவமாகவே பார்க்கப்படுறாங்க. இதில் பஞ்சமி 5வது நாள் மிகச் சிறப்பானது. ஏன்னா இந்த நாளில் தான் சகல கலைகளையும் நமக்கு அருளும் சரஸ்வதி தேவி அவதரித்த தினமாக கருதப்படுகிறது. ஜனவரி 30ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 7ஆம் தேதி வரைக்கும் ஷியாமளா நவராத்திரி. ஏற்கனவே தைப்பூச விரதம் இருப்பவர்கள் அன்னை மீனாட்சி அம்மன் படத்திற்கு சிறப்பான வழிபாடுகள் செய்து இந்த ஷியாமளா நவராத்திரியையும் நாம் சேர்ந்து வழிபடும்போது மிகச் சிறப்பான பலன்களை நாம் பெறலாம். முக்கியமாக மனதுக்கு மிகவும் அமைதியும் சந்தோஷத்தையும் நமக்கு தரக்கூடியது இந்த நவராத்திரி வழிபாடு. தைப்பூச விரதத்தை சிலர் கடுமையாக மேற்கொள்ளும்போது நான் காலையிலும் மாலையிலும் முருகனுக்கு நெய்விளக்கேற்றி கந்தசஷ்டி கவசம் படித்து உண்மையான அன்போடு இருந்தாலே போதும்னு சொன்னேன். இருந்தாலும் மனசுக்குள்ளே நாம் இருக்கிற இந்த விரதத்தை முருகர் ஏற்றுப்பாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் எனக்கு இருந்துச்சு. ஆனால் ஏற்றுக்கிட்டேன்னு சொல்கிற மாதிரி நேற்று இந்த முருகர் நம்ம வீட்டுக்கு வந்தார். நாம் அன்போடு செய்கிற விரதத்தை கண்டிப்பாக ஏற்றுக்குவார்.